தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தா. நன்றாக எழுதி கடிதங்கள் மற்றும் மூன்றில் ஒரு பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2007. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். திருநெல்வேலி மாவட்டம். உதவி பொறியாளர். பட்டதாரி. தேவை. முன் அனுபவம். பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் 10,000 ரூபாய். இதர படிகள். குடியிருப்பு வசதி. கூடுதல் அனுபவத்திற்கு. வயது வரம்பு. தளர்த்தப்படும். முன்னுரிமை. தகுதியானவர்கள். நாட்களுக்குள். விண்ணப்பிக்கும்படி. விளம்பரம் தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். மகிழ் உந்தும். மணி அளவில். நேருக்கு நேர். மகிழ் உந்து. ஓட்டுநர். பலத்த காயம். விரைந்து வந்த. அரசு மருத்துவமனையில். நேரில் பார்த்தவாறு. தயார் செய்க. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். நெடுஞ்சாலையை. மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. 1000 ரூபாய். அலுவலகர் நாட்களில். பெற்றுக்கொள்ளலாம். வைப்புத் தொகை 20,000 ரூபாய். பூர்த்தி செய்யப்பட்ட. ஒப்பந்த புள்ளிகள். மணி வரை பெறப்பட்டு. மணிக்கு திறக்கப்படும். நெடுஞ்சாலைத்துறை. ஒப்பந்த புள்ளி தயார் செய்க. மனு. சிறப்பு சுருக்கங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில். வளர்ந்து வரும் ஒரு பகுதியில். வனத்துறைக்கு. வேலை வாய்ப்பும். வன பகுதியில். தேவை. காவல்துறை. எழுதும் கடிதம் வரைக. மூன்றில் ஒரு பாகம். சிறப்பு சுருக்கங்கள். மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையாவது. கலந்து கொண்டு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அரசு இருப்பதா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த கால அரசு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதைப் போன்று இருந்த போதிலும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செயல்பட வேண்டும் என்று கூறி விடை பெறுகிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. திருநெல்வேலி மாவட்டம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் காலியாக உள்ள உதவி பொறியாளர் பதவிக்கு மின்சார பொறியியல் பட்டதாரி தேவை. வயது 28. 3 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் மாதம் 10,000 ரூபாய். இதர படிகள் விதிகளின்படி வழங்கப்படும். அலுவல் குடியிருப்பு வசதி உண்டு. கூடுதல் அனுபவத்திற்கு ஏற்றபடி வயது வரம்பு தளர்த்தப்படும். மலை ஜாதியினருக்கு முன்னுரிமை இருக்கும். உயர் தகுதிக்கு சலுகைகள் உண்டு. தகுதியானவர்கள் கூடங்குளம் அணுமின் நிலைய தலைமை பொறியாளருக்கு 15 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கும்படி விளம்பரம் தயார் செய்க. 2. சுற்றுலா சென்ற மகிழ் உந்தும் அரசு போக்குவரத்து கழக பேருந்தும் செங்கல்பட்டு
திருக்கழுக்குன்றம் சாலையில் வல்லம் அருகில் 10 மணி அளவில் நேருக்கு நேர் மோதின மகிழ்வுந்து அப்பளம் போல் நசுங்கியது. அதிலிருந்த ஓட்டுநர் மற்றும் 2 பலியாயினர். எஞ்சிய 3 பலத்த காயம் அடைந்தனர். கிராம நிர்வாக அலுவலர் செங்கல்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். காவலர்களுடன் விரைந்து வந்த ஆய்வாளர் காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். இறந்தவர் உடல்களை பிணவறைக்கு அனுப்பினார். விபத்தை நேரில் பார்த்தவாறு குறிப்பு தயார் செய்க. 3. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணிக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. பணி விவரங்கள் கொண்ட படிவங்களை 1000 ரூபாய் செலுத்தி அலுவலக நாட்களில் மார்ச் 15ஆம் நாள் வரை பெற்று கொள்ளலாம். வைப்புத் தொகை 20,000 ரூபாய். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மார்ச் 20ஆம் நாள் மாலை 5 மணி வரை பெறப்பட்டு அன்று 6 மணிக்கு திறக்கப்படும். நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் சென்னை வெளியிடும் ஒப்பந்த புள்ளி தயார் செய்க. 4. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரத்தூர் வளர்ந்து வரும் கிராமம். இந்த கிராமத்தின் ஒரு பகுதியில் முட்புதர்கள் நிறைந்த வனத்துறைக்கு சொந்தமான நிலம் உள்ளது. வானம் பார்த்த பூமி. வேலை வாய்ப்பும் குறைவு. வெளியூர்களில் உள்ளவர்களோடு சேர்ந்து வன பகுதியில் சாராயம் காய்ச்சுபவர்களால் மது அருந்துபவர்களாலும் எப்போது என்ன நடக்குமோ என்ற அச்சம் இருக்கிறது. குற்றங்களை தடுப்பதற்கு ஒரு புற காவல் நிலையம் தேவை என்பதை வலியுறுத்தி கிராம தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எழுதும் கடிதம் வரைக. சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3இல் 1 பாகம் படிக்கப்படும். seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு துறை
அமைச்சர் அவர்கள் சுகாதார ஊழியர்கள் மாநாட்டின் நிறைவு விழாவில் ஆற்றிய உரையாவது: அன்புமிக்க நண்பர்களே, சுகாதார ஊழியர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு நிறைவு உரையாற்றுவதற்கு எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உரையாற்றிய நண்பர்களும் வாழ்த்துரை வழங்கிய பெரியோர்களும் நல்ல பல அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நான் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தேன். இந்த மாநாட்டின் வாயிலாக நீங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. இப்போது நடைபெறுவது உங்களுடைய அரசு. அதனால் உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நியாயமானவையாக இருப்பதால் நிதி ஆதாரத்தை பொறுத்து விரைவிலே அவை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த கால இயற்கை சீற்றங்களினால் மக்கள் பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி விட்டார்கள். அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய அரசு திட்டமிட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நல்ல பணிகளுக்கு அதிகமான நிதியை செலவிட்டாலும் மக்களின் சுகாதாரத்தையும் பேணி காக்க வேண்டியது அரசின் தலையாய கடமையாக இருக்கிறது. இதிலே நீங்கள் பெரும் பங்காற்ற வேண்டியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அம்மை நோயை முற்றிலுமாக ஒழித்துவிட்டோம் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். ஆனாலும் சில நேரங்களில் அதன் அறிகுறி தென்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது வதந்தியா உண்மையா என்பதை நீங்கள் அறிந்து அரசுக்கு தெரிவிப்பதோடு விரைந்து செயலாற்ற வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதை போன்று அரசு எவ்வளவோ செலவிட்டாலும் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டாலும் தொழுநோயை இன்னும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்நோய்க்கு தடுப்பு மருந்துகள் பல வந்துள்ளன. அவற்றை இலவசமாகவே எல்லா மருத்துவமனைகளிலும் கொடுக்கிறோம். சுகாதார பணியாளர்களை ஊர் ஊராக அனுப்பி ஆய்வு செய்வதற்கும் மருந்துகள் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்கிறோம். துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை தோற்றுவிக்கிறோம். இருந்தபோதிலும் இந்நோயை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியாமைக்கு என்ன காரணம் என்பதை கண்டறிந்து கடமையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மலேரியா நோய் பெரும்பாலும் கொசுவின் மூலமாகவே பரவுகிறது என்பதை அறிவோம். அதனால் கொசுவை ஒழிப்பதற்கு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். இருந்தாலும் கொசு ஒழிந்தபாடில்லை. சிக்குன்குனியா, டெங்கு காய்ச்சல் போன்ற கொடிய நோய்களும் கொசுக்களினாலேயே பரவுவதாக சொல்கிறார்கள். ஆகவே கொசு ஒழிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுகாதார பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டுமானால் ஊர் நல பணியாளர்களின் உதவியை தொண்டு நிறுவனங்களின் ஆலோசனைகளையும் பெற்று நீங்கள் விழிப்புடனும் கடமை உணர்வுடனும் செயல்பட வேண்டும். உங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாய் இருங்கள். கோரிக்கைகள் நிறைவேற நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறி விடை பெறுகிறேன். ஸ்டார்.